பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனம். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில நான் உதிக்க போறேன், என்னுடைய மகிமையை இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க உன் மூலியமா பார்க்க போறான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இருள இருக்க ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இருளான வாழ்க்கையில நீங்க இருக்கலாங்க. இருளான வாழ்க்கைனா பாவமான ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையில நீங்க இருந்துட்டு இருக்கலாம். இந்த பாவத்துல இருந்து என்னால விடுதலையாகவே முடியலையே, இந்த பாவத்துல இருந்து நான் எப்படிதான் விடுதலையாகுது, நான் பாஸ்டர்ஸ் கிட்ட போறேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறேன், டாக்டர்ஸ் கிட்ட போறேன், எப்படியாவது இதை நான் விடணும்னு ஆசைப்படுறேங்க, ஆனா என்னால் விடவே முடியலன்னு சொல்லிட்டு சில அடிமையான பாவமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குன்னா அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை தரத்துக்கு ஏசப்பா தயாரா இருக்காருங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு ஏசப்பா சொல்றாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிள் சொல்லுதுங்க. அந்த மரணத்தை ஏசப்பா நமக்காக ஏற்று நமக்கு பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்துட்டாருங்க. நம்ம பாவிகள் கிடையாது. விபச்சார ஸ்திரியை பார்த்து எல்லா மனுஷங்களும் சொல்றாங்க இவ விபச்சாரம் பண்ண விபச்சாரி அப்படின்னு. ஆனா ஏசப்பா சொல்றது அவ என் மகள். இன்னைக்கும் ஏசப்பா உங்களை பார்த்து என் மகனே என் மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாருங்க. விசுவாசிட்டீங்கன்னா ஒரு ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆகிய வசனக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.